أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. புகழனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபைன்கள் தபஉ தாபைன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குது. என்ன இது 10 வருட காலம் மோடியினுடைய ஆட்சி நடந்து மீண்டும் ஒரு 5 வருடம் அவனுடைய ஆட்சி வந்துருமோ என்கிற ஒரு பயம். அது மாத்திரமல்ல, இந்த ஆட்சியில் நடைபெற்ற அந்த அவலங்கள், இந்த நாட்டிலே இந்த மோடியினுடைய ஆட்சியின் போது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகளை நினைத்து நாம் வருந்தக்கூடிய அதே காலகட்டத்தில், இன்னும் வரக்கூடிய 5 வருட காலகட்டத்தில் மீண்டும் ஆட்சி வந்தால் என்ன நடக்குமோ என்கிற ஒரு திகில், ஒரு பயம் முஸ்லிம்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா டார்கெட் என்னன்னா, 100 வருடத்திற்கு முன்னால் 1925 இந்த டார்கெட் எடுக்கப்பட்டது. 100 வருடம் 2025 ஒரு இந்து ஆட்சி, ஒரு இந்துத்துவ ஆட்சி, ஒரு இந்து நாட்டை நாங்கள் பிரகடனப்படுத்துவோம் என்கிற ஒரு அஜெண்டாவோடு தான் 100 வருட திட்டத்தை அவர்கள் கையில் எடுத்து இன்னைக்கு நிறைய சாதித்திருக்கிறார்கள். அப்படித்தான் சொல்லணும். ராமர் கோயில் கட்டப்பட்டது அப்படித்தான். ஒரு கோயில் 2 கோயில் கிடையாது, 64 கோயில்களை கட்டணும். எங்க கட்டணும்? பள்ளிவாசலை இடிச்சு கட்டணும். ராமருக்கு ஒரு கோயில் கட்டியாச்சு, பாபர் மசூதியை கட்டி. அடுத்ததாக எங்க காசியில் யானவாபி என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதில் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பை வாங்கி பாதி இடத்துல அவர்கள் பூஜை செய்து புனஸ்காரங்கள் நடைபெற்று வந்து கொண்டு இருக்கிற. மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த இடம் என்று அவருக்கு ஒரு கோயில் கட்ட அங்கிருக்கக்கூடிய பள்ளிவாசலை இடிக்க திட்டம். இப்படி பள்ளிவாசல்கள் எல்லாம் இடிக்கப்படுகின்றனவே என்கிற ஒரு துக்கம், ஒரு கவலை நமக்கெல்லாம் இருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்மால் எவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்படணும். இன்னும் அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா இப்போவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல, சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் எல்லாம் கொண்டு வருவோம், அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் அரட்டல் மிரட்டல் இதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன உடனேயே இன்று எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? இந்தந்த சர்டிஃபிகேட்ஸு இதையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணுங்க என்கிற நிலையில்தான் முஸ்லீம்கள் தங்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு அவசர நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நான் கூட ஒரு ஜேர்னியில் போய்கிட்டு இருக்கிறேன், ஒரு ரயிலில் பயணம் போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு 4 பேர் என் கூட இருந்தாங்க. 2 பேர் ஒரு ஜோடி, அவர் ஒரு பிஜி அசிஸ்டன்ட். இன்னும் 2 பேர் யாருன்னு சொன்னால் தகப்பனும் மகனும். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் பேசுகிறதெல்லாம் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர், மோடியை மாதிரி ஒரு சிறந்த ஆட்சியாளர் யாருமே கிடையாது. இந்த ஒரு கப்பலும் அந்த 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. இடையில நான் இருக்கேன்னா, பாய் நான் சொல்கிறது சரிதானா என்ன வேற கூப்பிட்டு அதை சரிகான்றாங்க. பாய் நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே என்று கேட்குறாங்க. இந்த அளவுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, மக்களை வடநாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுதான் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? வெற்றிகளின் பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க. நாம் இருக்கிற ஒரு கட்சி 2, 3, 4 பல கட்சிகளாக பிரிந்து உடைந்து சிதறி சின்ன பின்னப்படுத்திக்கிட்டு ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல முஸ்லீம்களுடைய நிலைகள் இருந்தால் என்ன ஆகும்? அப்படித்தான் இருக்கும். ஏன்னா ஒரு சீட்டுக்காக அவரை தூக்கி போடுறது, அவர் வந்தால் நான் வரமாட்டேன், எல்லாம் ஈகோ.
ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் இன்னைக்கு யாருமே கிடையாது. முஸ்லீம்களுடைய அந்த அமைப்புகளோ அல்லது கட்சிகளோ அல்லது இயக்கங்களோ எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஈகோல இருக்கு. ஒன்றிணைப்பதற்காக கடந்த சட்டசபை தேர்தலில் ஒன்றிணைப்பதற்காக ஈடுபட்ட மக்கள்ல நானும் ஒருத்தனா இருந்தேன். போற போதான் தெரிஞ்சு யார் யார் என்னென்ன ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தந்தான். அப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு முஸ்லிம் அமைப்புகள், கட்சிகள், இயக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யறது? இப்ப நம்மளால என்ன முயற்சி செய்ய முடியும் என்று பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய ஆட்சி இங்க என்னென்னமோ தகுதித்தம் போட்டு பார்க்குறாங்க. ஆனாலும் கூட என்னென்னமோ பண்ணி இந்த ஆட்சிக்கும் களங்கம், அதே மாதிரி இந்த ஆட்சியும் முஸ்லிம்களின் மீதும் முழுக்க ஒரு பற்றோ பாசமோ இல்லாத நிலையில தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதான் உண்மை, நிதர்சனமான உண்மை இதுதான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இக்கட்டான முடியாத ஒரு சூழ்நிலை வர்ற போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இன்னைக்கு உங்களிடத்துல நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஏதோ நமக்கு மட்டும் இல்லை, எல்லா நபிமார்களுக்கும் அப்படித்தான் இருந்தது, சஹாபாக்களுக்கும் அப்படித்தான் இருந்தது, எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த நிலையை அல்லாஹு தாலா கொடுத்து தான் இருந்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்தான். 950 வருடம் அவர்கள் இந்த உலகத்துல வாழக்கூடிய உரிமையை தந்தான். சத்தியத்தை எடுத்து சொன்னாங்க. தூய இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் படைத்தவன் என்கிற செய்தியை அந்த மக்கள் மத்தியில எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, 950 வருஷம். அதுக்கு மேல அவங்களால முடியல. யாரெல்லாம் இவர்களை நீ பார்த்துக்கோ, இவர்களின் மீது உன்னுடைய அதாபை இறக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல எனக்கு முடியல என்று துவா கேட்டாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் துவா கேட்டாங்க. இயலாமையின் போது நம்மளால செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல் என்னன்னு சொன்னா துவா தான். இயலாமையின் போது நம்மளால முடியல, முடியவே முடியாது. பலஸ்தீனியர்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடிஞ்சு? பலஸ்தீன்ல அங்க இருக்கக்கூடிய இந்த காசால அந்த பகுதியில், கசான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அங்கு நடந்த அந்த போரில், அங்கு நடைபெற்ற அந்த விவகாரங்களில் செத்து மடிந்த சுகதாக்களாக மாறிய அவர்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடிஞ்சு? துவா தான் கேட்டோம். இப்படிப்பட்ட நிலையில தான் அன்பார்ந்த சகோதரர்களே நாமெல்லாம் இருக்கிறோம். வரலாறு நெடுக, இஸ்லாமிய வரலாறு நெடுக நம்ம எடுத்து பார்த்தா இந்த சோதனைகளும் வேதனைகளும் கண்டிப்பா முஸ்லிம்களுக்கு வந்தே தீரும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹுவை அழைத்து அவனிடத்துல பிரார்த்திக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஒரு சில விவகாரங்களை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்ல இன்று ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவத்தினுடைய 7வது ஆண்டு அபு தாலிப் பள்ளத்தாக்கு, கணவாய் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? பகிஷ்காரம் செய்யப்பட்டாங்க, சமூக பகிஷ்காரம். பனு முத்தலிப், பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்தாரையும் என்ன செஞ்சாங்க? சமூக பகிஷ்காரம் செஞ்சாங்க. அந்த சமூக பகிஷ்காரம் செஞ்ச அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் எல்லாம் அந்த அபு தாலிப் கணவாயில கிடந்தாங்க. உணவு கிடையாது. என்ன செஞ்சாங்க தெரியுமா? தோலை தண்ணியில போட்டு காய்ச்சி அதை எடுத்து குடிச்சாங்க. மரப்பட்டைய உரிச்சு எடுத்து அந்த மரப்பட்டைகளை தண்ணீர்ல போட்டு காய்ச்சி குடிச்சாங்க. சாப்பாடு கிடையாது. அவர்கள் பேரித்தம்பழமோ அல்லது ரொட்டியோ எதுவுமே இல்லாத நிலையில வாடி போய் கிடந்தாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கட்டுப்பாடாங்க. யாரும் அவர்களுக்கு உணவு கொடுக்க கூடாது. உணவு பொருள் அங்கு விற்க வந்தா அங்க விற்கக்கூடாது, நேரம் இங்க தான் வரணும். அவர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க, சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டாங்க. அந்த நேரத்திலையும் மக்கால் இருந்த சிலர் என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு உணவை கொடுத்தாங்க. அந்த உணவை கொடுத்த காலகட்டத்தில் சில நேரம் கிடைச்சிச்சு, பல நேரம் தடுக்கப்பட்டுச்சு. அப்படி கிடைத்த அந்த உணவை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தம் மனைவியார் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தன்னுடைய உணவை பகிர்ந்து கொடுத்துருவாங்க. அதை கொண்டு வந்ததுல மேக்சிமம் யாருன்னு சொன்னா அவங்களுடைய சகோதரனின் மகன் ஹக்கீம் இப்னு ஹிசாம்.
இந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்று சொல்லக்கூடியவர் தான் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரர் மகன்தான் இந்த உணவை அதிக முறை கொண்டு வந்தார். அந்த உணவை கொண்டு வர்ற போது உணவை நம்முடைய சகோதரன் மகன் தானே கொண்டு வந்தான், நம்ம அதிகமா சாப்பிடலான்னு சொல்லி நினைக்கல அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த உணவை எடுத்து எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு பட்டினியா கிடந்தாங்க. அந்த தாய் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்து கொண்டிருந்த அவரது மனைவி அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பிடல, பசியும் பட்டினியுமா கிடந்தாங்க. இன்னொருத்தர் யாரு, அங்க பசியும் பட்னியா கிடந்த இன்னொருத்தர் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப். அவர் என்ன செஞ்சாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை ஏற்கல, ஆனால் இந்த மார்க்கத்திற்கான அனைத்து சப்போர்ட்டையும், அதை எதிர்க்கக்கூடிய அவர்கள் மற்ற எல்லாரையும் எதிர்க்க முடியாத அளவுக்கு தடுத்து வைத்திருந்த ஒரு பாதுகாவலராக யார் இருந்தாங்க? அபூ தாலிப் இருந்தாங்க. அந்த அபூ தாலிபும் வரக்கூடிய உணவை தான் சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மற்றவங்க எல்லாரும் கொடுத்துருவாங்க. பசியும் பட்டினியுமாக இருந்த 2 ஜீவன்கள் யாருன்னு சொன்னா அபூ தாலிப் மற்றும் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த 2 பேரும். அதே மாதிரி அபூ தாலிப் அவங்க என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு நாளும் தூங்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க படுத்து தூங்கக்கூடிய அந்த இடத்துல ஒரே நிலையில வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? கொல்லப்படலாம், தன்னுடைய சகோதரனின் மகன் கொல்லப்படலாம் என்பதற்காக மாத்திக்கிட்டே இருப்பாங்க. யாரு? அபூ தாலிப். இந்த 2 பேரும் சமூக பகிஷ்காரம் நபித்துவத்தினுடைய 10வது ஆண்டு முஹர்ரம் மாதம் 1ஆம் தேதி அன்று முடிவுக்கு வருது. எல்லாரும் மக்காவுக்கு வர்றாங்க, எல்லாரும் ஓரளவு ஹெல்த்தா வர்றாங்க. 2 நபர்கள் மட்டும் பலவீனமாகவும் நோயுற்ற மாதிரி அந்த நிலையிலையும் வந்தாங்க. யார் 2 பேரு? அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ தாலிப். இந்த 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் பலவீனமான நிலையில வந்தாங்க. ஏன்? சாப்பாடே கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் மற்றவர்களுக்கு எல்லா உணவையும் தந்துட்டு அந்த கஷ்டத்தை தான் அனுபவித்தாங்க. அதனால அந்த ஆண்டு ரஜப் மாதத்திலேயே அபூ தாலிப் மௌத்தாயிட்டார். ரமலானுடைய மாதத்துல அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் யாரும் இல்லை. நிறைய அக்கிரமங்கள் அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, மக்கால வேண்டாம், நம்ம பக்கத்துல எங்கேயாவது போய் என்ன செய்யலாம், இந்த மார்க்கத்தின் செய்திகளை சொல்லலான்னு சொல்லி எங்க கிளம்புனாங்க? 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃப் தெரியுமா? ஒரு மலை வாசஸ்தலம் போல அங்க இருக்கக்கூடியது. மக்காலிருந்து ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு போனாங்க. அங்க போய் அங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சக்கீப் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்க வசிச்சாங்க. சக்கீப் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார் தான் அந்த தாயிஃப்ல இருந்தாங்க. அந்த தாயிஃபினுடைய அரசனாக அம்ர் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தாரு. அப்பந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற நேரத்துக்கு சில நாட்களுக்கு முன்னதாக அந்த மனிதர் இறந்திருக்கிறார். அந்த தலைவர் இறந்துட்டார். இப்ப அவருடைய 3 மகன்கள் தான் அந்த தாயிஃபை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்து யாலில், மசூத், ஹபீப் என்று சொல்லக்கூடிய 3 பேர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போறாங்க. 3 பேர்கிட்ட போய், அப்பா நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர். போறதுக்கு முன்னாடியே இடையில இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாத்துலேயும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எத்தி வைக்கிறாங்க. எதை எத்தி வைக்கிறாங்க? இந்த தீனை எத்தி வைக்கிறாங்க. எத்தி வைக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தர் கூட அந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. இங்க சொல்றாங்க, நான் தான் இறை தூதர், அல்லாஹ் என்ன நபியாக ஆக்கியிருக்கிறான், நான் கொண்டு வந்திருக்கிறேன் சத்திய மார்க்கத்தை, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்ற போது, அல்லாஹ் உன்னை நபியாக அனுப்புனான்னு தெரிஞ்சா அனுப்பியிருந்தா நான் காபத்துல்லாவுடைய அந்த திரச்சியிலேயே கிழிச்சு எறிஞ்சிருவேன் ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன் என்ன தெரியுமா சொன்னா, வேற ஆள் யாருமே கிடைக்கலையா, நீ தான் கிடைச்சியா அப்படின்னா. இன்னொருத்தன் என்ன தெரியுமா சொன்னா, நீ மட்டும் நபியா இருந்தா உன்னை நான் பகைச்சிக்கிட்டேன்னா எனக்கு இறை தண்டனை தருவான், நீ பொய்யனா இருந்தா உன்னை நான் பின்பற்றினா நான் நாசமா போயிடுவேன், இங்கிருந்து போயிருன்னா.
3 பேரும் இப்படி விரட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அப்படியா, இது இங்கேயே இருக்கட்டும், மக்களிடத்துல சொல்லி என்னை எதிர்க்க சொல்லாதீங்கன்னாங்க. அப்படியே அங்கிருந்து போய் அந்த மக்காவுக்குள்ளிருந்து இந்த தாயிஃபுக்கு போகிற போது தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. 2 பேரும் அந்த தாயிஃபினுடைய நகர வீதிகளில் அவங்க சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 10 நாள் சொன்னாங்க. எத்தனை நாள் சொன்னாங்க? 10 நாள் சொன்னாங்க. ஏன் இதை நான் இங்கே சொல்ல வரேன்னா, இயலாமையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் வரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாளும் ஸெய்த் பின் ஹாரிஸாவோடு சேர்ந்து இந்த மார்க்கத்தின் செய்திகளை ஃபுல்லாக சொல்கிறாங்க. 10ஆவது நாள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, தெருவண்டிய 2 ஓரத்தில் எல்லாரும் கையில் கல்லை தூக்கிக்கிட்டு நிற்கிறாங்க. கல்லை தூக்கிக்கிட்டு நிற்கிறாங்க. சொல்கிறாங்க, ஒழுங்காக ஓடிரு, இல்லை கல்லை கொண்டு அடிச்சே சாகடிச்சிருவோம். யாரை சொல்கிறாங்க? 2 பேர்ட்டையும் சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஒரு கல்லை தூக்கி எறிகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே விழுக இருந்ததை ஸெய்த் பின் ஹாரிஸா அப்படியே தடுக்கிறார். சரமாரியாக அப்படியே கல் விழ ஆரம்பிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸெய்த் பின் ஹாரிஸாவும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய உடம்பை கேடயமாக வச்சு எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு ஸெய்த் பின் ஹாரிஸா. அவர் தலையெல்லாம் உடைஞ்சு போச்சு, இரத்த காயம், உடலெல்லாம் இரத்த காயம், கால் கை அத்தனையிலும் இரத்த காயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதை தாண்டி கற்கள் விழுந்து இரத்த காயம். அதிலும் குறிப்பாக அவங்க எங்கே அடித்தாங்க தெரியுமா? அவங்க 2 பேருடைய காலை நோக்கியே அடித்தாங்க. 2 பேரும் கீழே விழுகணும், கல்லால் எரிஞ்சே இவர்களை கொல்லணும் என்கிற ரீதியில் அடித்தாங்க. வேகமாக ஓடினாங்க. அவங்களுடைய காலணி முழுக்க ரத்தம், அவங்க போட்டிருந்த அந்த ஷூவெல்லாம் ரத்தம். 2 பேரும் இரத்த காயத்தோடு ஓடுறாங்க. ஏறக்குறைய 3 மைல் தொலைவு அந்த தாயிஃபுடைய நகர வீதியை தாண்டி அதனுடைய எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் வந்து, திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டத்தின் அந்த நிழல்ல வந்து அப்படியே விழுகிறாங்க. அந்த தோட்டம் யாருக்கு சொந்தம்னு சொன்னா, ரபியா, மக்கத்து குறைஷிகளின் ஒரு தலைவனாக இருந்த ரபியாவுனுடைய 2 மகன்கள், உத்பா பின் ரபியா, ஷைபா பின் ரபியா என்று சொல்லக்கூடிய 2 பேருக்கு சொந்தமான தோட்டம். அந்த தோட்டத்தில் போய் அவங்க அப்படியே விழுந்திருக்கிறாங்க. விழுந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இயலாத நிலைமை, முடியாத நிலைமை, ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற நிலைமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்து அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. எப்படி துவா கேட்டாங்க தெரியுமா? எப்படி துவா கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய ஆற்றல் குறைவையும் என்னுடைய திறமை குறைவையும் மனிதர்களிடத்திலே நான் மதிப்பிழந்து இருப்பதையும் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். அல்லாஹ் எப்படி சொல்றாங்க கேட்குறாங்கன்னு பாரு. யா அல்லாஹ், என்னுடைய ஆற்றல் குறைவையும் என்னுடைய திறமை குறைவையும் நான் மனிதர்களிடத்திலே மதிப்பிழந்து இருப்பதையும் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். யா அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனே. சொல்றாங்க, நீதான் எளியோர்களை காப்பாற்றக்கூடியவன், எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை காப்பாற்றக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். அடுத்து சொல்றாங்க, என்னையும் காக்கக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். எளியவர்களை மட்டும் காக்கிறவன் நீ கிடையாது, என்னையும் காக்கக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னை நீ யாரிடம் ஒப்படைக்கிறாய் கேட்குறாங்க. அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. யா அல்லாஹ், என்னை நீ யாரிடம் ஒப்படைக்கிறாய்? என்னை கண்டு முகம் கடுகெடுக்கக்கூடிய அந்நியனிடமா? என்னை பார்த்தாலே முகம் சிடுசிடுக்கிறாங்க, அப்படியே கடுகெடுக்கிறாங்க. இத்தகைய அந்நியனிடமா நீங்க ஒப்படைக்கிறீங்க? யா அல்லாஹ், நீ ஒப்படைக்கிற. அடுத்து சொல்றாங்க, அல்லது என்னுடைய காரியத்தை நீ உரிமையாக்கி கொடுத்திருக்கக்கூடிய பகைவனிடமா? என்னுடைய காரியங்களை எல்லாம் அவங்க கைகளில் ஒப்படைச்சிருக்கிறியே, அப்படிப்பட்ட அந்த பகைவனிடமா என்ன கொண்டு போய் நீ ஒப்படைக்கிற யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், என் மீது மட்டும் உனக்கு கோபம் இல்லையானால், என் மேல மட்டும் உனக்கு கோபம் இல்லையானால் நான் இதனை பொருட்படுத்தவே மாட்டேன். இவ்வளவு நடந்துச்சு இல்ல, இரத்த கலரியாகி நிற்கிறேன்ல, இதை நான் பொருட்படுத்தவே மாட்டேன். நீ என் மீது கோபம் கொள்ளாமல் இருந்தாலும் நீ வழங்கக்கூடிய சுகத்தையே நான் எதிர்பார்க்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
இருந்தாலும் நீ வழங்கக்கூடிய சுகத்தையே நான் எதிர்பார்க்கிறேன். அதுவே எனக்கு மிக விசாலமானது. உன்னுடைய திருமுகத்தின் ஒளியினால் இருள்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன. இம்மை மறுமையின் காரியங்களெல்லாம் சீர்பற்றன. ஆகவே உன்னுடைய திருமுகத்தின் ஒளியின் பொருட்டால் உன்னுடைய கோபம் என் மீது இறங்குவதிலிருந்தும் அல்லது உன்னுடைய அதிருப்தி என் மீது இறங்குவதிலிருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அந்த வாசகங்கள் எல்லாம் பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க. எப்படி கேட்கல? என்ன யா அல்லாஹ், உன்னுடைய தூதனா தானே இருக்கிறேன், உன்னுடைய திருத்தூதராத்தானே இருக்கிறேன். என்ன நீ ரஹ்மத்துல் ஆலமீன்னு சொல்ற, உஸ்வத்துன் ஹசனான்னு சொல்ற, ஆனா என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டியே என்று அங்கலாய்க்கல. என்ன செய்யறாங்க? உன்னுடைய கோபத்திலிருந்தும் உன்னுடைய அதிருப்தியிலிருந்தும் என்னை நீ பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், நீயே பொருத்தத்திற்குரியவன். நீ பொருந்தி கொள்ளும் வரை உன்னுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தம் தான் எனக்கு வேணும். அது வரைக்கும் உன்னுடைய கோபத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொல்லி முடிக்கிறாங்க, பாவத்திலிருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உன்னுடைய அருள் இல்லாமல் முடியாது என்று சொல்லி முடிக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளோ அருமையான துவா பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயலாமையின் அந்த உச்சத்துல இருக்கிறாங்க. முடியல, நகல முடியல, வந்து விழுந்துட்டாங்க, இரத்த காயம், அப்படியே 2 பேரும் சரிஞ்சு கிடக்குறாங்க. அந்த நேரத்துல கையேந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்மளா இருந்தா எப்படி கேட்டிருப்போம்? உனக்கு கண் இல்லையா? நான் தான் உனக்கு கிடைச்சேனா? எனக்குத்தான் இந்த நஷ்டமா? எனக்குத்தான் இந்த இழப்பா? எனக்குத்தான் இந்த மாதிரியான விவகாரங்களா என்று அல்லாஹ்விடத்துல என்ன செய்வோம்? அங்கலாய்ப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்தின் அருள் கொடையாக வந்தவங்க, இந்த உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வந்தவங்க, எப்படி கேட்குறாங்க பாருங்க. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் இந்த துஆலிருந்து நாம் படிக்கக்கூடிய படிப்பினைகள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயலாமையின் போது அல்லாஹ்விடத்துல கையேந்தினாங்க. ஏன்னா அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அப்படியே அங்கீகரிப்பான். என்ன கேட்குறோமோ அதை அப்படியே தருவான். அப்படி இல்லைன்னு சொன்னா அதற்கு பதிலாக வேறு நல்ல ஒன்றை கொடுப்பதற்காக அது தராம இருக்கலாம், அல்லது நம்மீது ஏற்படக்கூடிய அந்த முசீபத்துகளை நீக்குவதற்காக அந்த துஆவை அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம்? நிறைவேற்றாம இருக்கலாம். இதுவும் இல்லைன்னு சொன்னா மறுமையில நமக்கு மிக உயர்ந்த அந்தஸ்துகளை தருவதற்காக அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய பிரார்த்தனை துஆ வீணாகுவதே கிடையாது. அதை எப்படி கேட்கணும், முடியாத நேரத்துல எப்படி நாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கணும் என்கிற அந்த விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனை செய்த போது அங்க உத்பாவும் ஷைபாவும் அங்க இருக்கிறாங்க தோட்டத்தில். அந்த நேரத்துல உத்பாவும் ஷைபாவும் அங்க இருக்கிறாங்க. பார்க்குறாங்க, இவருக்கு ஏன் இந்த வம்பு, இந்த முஹம்மதுக்கு ஏன் இந்த வம்பு, இவர் பேசாம மக்காலே இருந்திருக்கலாம்ல. 2 பேரும் அப்படி பேசிட்டு தன்னுடைய அடிமை அத்தாஸை கூப்பிட்றாப்புல. அந்த அத்தாஸை கூப்பிட்டு அந்த அத்தாஸ்ட சொல்றாப்புல, எப்பா அங்க பாரு, அந்த 2 பேரு இரத்த காயத்தோடு விழுந்து கிடக்குறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் திராட்சை பழத்தை கொண்டு போய் கொடுப்பா, அவங்க சாப்பிடட்டும். இறக்கப்பட்டு சொல்றாப்புல. அந்த பழத்தை தட்டுல எடுத்து அத்தாஸ் கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி வைக்கிறாப்புல.
வச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே ஒரு பழத்தை எடுத்து பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பிச்ச உடனேயே அந்த இருந்தார் இல்லையா அத்தாஸ், உடனே கேட்கிறாரு, இங்க இந்த மாதிரி யாரும் பிஸ்மில்லான்னு சொல்றது இல்லையே, புதுசா இருக்கே, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாப்புல. நீங்க யாரு, புதுசா நீங்க பிஸ்மில்லான்னு சொல்றீங்களே, இப்படி யாரு இந்த தாயிஃப்ல சொல்றது இல்ல, நீங்க யாருன்னு கேட்கிற போது, நான் யாருன்னுங்கிறது இருக்கட்டும், நீ யாருப்பா, உன் பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன்னு கேட்ட உடனே அத்தாஸ் சொல்றாப்புல, என்னுடைய பெயர் அத்தாஸ், நான் நீனவா என்று சொல்லக்கூடிய நகரத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்குறாங்க, ஓ அத்தாஸே, நீ யூனுஸ் இப்னு மத்தா ஊரை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? யூனுஸ் நபி அவர்களுடைய ஊர் நீனவா. அந்த ஊரை சேர்ந்தவனான்னு கேட்ட உடனே அத்தாஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, எப்படி யூனுஸ் இப்னு மத்தாவை உங்களுக்கு தெரியும், எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூனுஸ் இப்னு மத்தாவும் ஒரு இறை தூதர், நானும் ஒரு இறை தூதர், 2 பேரும் ஏக இறைவனை மக்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் என்று சொன்ன உடனே அத்தாசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாப்புல, அவர்களுடைய நெற்றிக்கு முத்தம் கொடுக்குறாப்புல, அவர்களுடைய பாதத்திற்கும் முத்தம் கொடுக்குறாப்புல, கொடுத்துட்டு சொல்றாப்புல, நிச்சயமாக நீர் இறை தூதராகத்தான் இருக்கணும், நீர் நிச்சயமாக இறை தூதராகத்தான் இருக்கணும். கிளம்பி வந்ததிலிருந்து 10 நாள் அந்த மக்கள் மத்தியில சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க. யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. இவர் முத்தம் கொடுத்துட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். யார் சொன்னா? அத்தாஸ் சொல்றாரு. முஸ்லீமா மாறிட்டார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ன செய்யறான் பாத்தீங்களா, அல்லாஹ் என்ன செய்யறான் பாத்தீங்களா. இத்தனை பேருக்கு சொன்னாங்க, ஏற்றுக்கிறல, ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க, அத்தாஸ் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாப்புல. இப்படித்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சமீபத்தில் கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இதை பார்த்தேன். ராகைஸ் என்று சொல்லக்கூடியவர் ரஹீமாக மாறின அந்த நிகழ்வை அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் மிகப்பெரிய செல்வந்த பணக்கார வீட்டில் பிறந்தவன். ரொம்ப எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வீட்டில் கோயில் இருக்கும், எங்கள் தாத்தா கோயிலில் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாரு. இந்து மதத்தில் ரொம்ப பற்றும் பாசமும் இருக்கக்கூடியவர்கள், முஸ்லீம்களை கண்டாலே வெறுக்கக்கூடியவங்க. ஒரு 10 அடி தூரத்துக்கு முன்னாடி பின்னாடி தான் நாங்கள் நின்றுக்குவோம். அந்த அளவுக்கு முஸ்லீம்களை வெறுக்கக்கூடிய ஃபேமிலி எங்களுடைய ஃபேமிலி. அந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சேன், ஒரு நாள் எனக்கு வந்துக்கிட்டு நான் நிறையா சம்பாதிச்சேன். எனக்கு 40 வாட்ச் இருக்கும். அதே மாதிரி என்னுடைய அந்த ஷூலாம் 40 பேர்ஸ் இருக்கும். இப்படியெல்லாம் ரொம்ப லாவிஷாக என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறார், அவர் சொல்லக்கூடியது வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. அவர் சொல்கிறார், நான் ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய பாடி கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, எழுந்திரிக்கவே முடியல, அசைக்க கூட முடியல. ஏறக்குறைய 15 நிமிடம் அப்படியே கிடக்கிறேன். நான் வணங்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுளர்களுடைய சிலைகள், அந்த பேரெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன். எனக்கு ஜீசஸ் கிறிஸ்டியும் தெரியும், மேரி அன்னை மேரியையும் தெரியும். அவர்களையும் அழைத்து விட்டேன், எல்லாரையும் அழைச்சிட்டேன். ஆனால் ஃப்ரீஸ் ஆன உடம்பு கொஞ்சம் கூட ஆடலை. ஆனால் எங்கிருந்து தான் வந்ததுன்னு தெரியல. ஒரு டாபிக் உங்கள்கிட்ட பேசணும், இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு தலைப்பில் பேசணும். ஃபித்ரா, இயற்கையிலேயே அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் இயற்கையில் இஸ்லாத்தில் தான் பிறக்குது. ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை என்ன செய்கிறாங்க, யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மஜூசிகள் நெருப்பை வணங்கக்கூடியவர்களாகவோ அவர்கள் மாற்றுகிறார்கள். ஃபித்ரா அப்படித்தான் இருக்கு. அந்த ராகேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இருந்தவர், அவரை அறியாமலே அவருடைய நாவு என்ன சொல்லுச்சு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அவருடைய உடல் ஃப்ரீஸ் ஆனது, அப்படியே காற்று போல பஞ்சை போல ஆகிறது. அவர் சொல்லக்கூடிய செய்தியை தான் நான் சொல்றேன். அப்படியே ஆயிருச்சு. எனக்கு உடலெல்லாம் பதறுது, நடுங்குது. அது வரைக்கும் இந்த அல்லாஹு அக்பர்னா என்னன்னே தெரியாது. அதை பற்றிய அறிவு எனக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு
உடல் லேசானதை பார்த்துட்டு கிச்சனில் போய் தண்ணியை குடிச்சிட்டு நேராக வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்தேன். அல்லாஹு அக்பர்னா என்னங்கிறத சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். 2லேருந்து 3 மணி இருக்கும். அந்த நேரத்தில் நான் உட்காந்தேன். காலையில் 7 மணி வரைக்கும் நான் சர்ச் பண்ணேன். இஸ்லாம்னா என்ன எல்லாத்தையும் நான் பார்த்தேன், ஆராய்ந்து அறிந்து 7 மணிக்கு யாரும் என்ன தாவா செய்யலை, யாரும் இஸ்லாத்தின் பக்கம் வாங்கன்னுலாம் அழைக்கலை, நானாகவே இஸ்லாத்தை கபூல் பண்ணேன் சொல்கிறார். என்னுடைய பெயரை ரஹீம்னு சொல்லி மாற்றினேன். அல்லாஹு அக்பர். கொஞ்சம் முன்னாடி ஒரு நாள் ஃபஜருடைய வக்தில் ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்கு மாறிட்டார். அவருடைய பேர் சிவா. அவரும் அப்படித்தான். ஆக அன்பார்ந்த சகோதரி, இந்த வரலாறை எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா இயற்கையிலேயே சில ஃபித்ரத்தை வச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் அவ்வளவுலாம் பாதுகாத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கல. ஆனால் பாருங்க, வந்து உட்கார்ந்தாங்க, அந்த இதை திராட்சை பழத்தை சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கொடுத்தான். அத்தாஸ் முஸ்லீமா மாறிட்டார். அங்கே வர்றாப்புல அங்கே இருந்த உத்பாவும் ஷைபாவும் உன்னை அவரும் குழப்பிட்டாரா, நீ குழம்பிட்டியான்னு சொல்கிற போது, அவரை போன்ற ஒரு சிறந்த மனிதரை நான் பார்க்கலன்னு சொல்கிற போது, உன்னுடைய கிறிஸ்தவ மதம் தான் உயர்ந்தது, அவர் சொல்கிற மதம் சிறந்தது இல்லைன்னு சொல்கிற போது, இல்லை இல்லை, எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் எதை சொல்லப்பட்டதோ அதை விட மிகச் சிறந்ததை தான் அவர் சொல்லியிருக்கிறார்னு சொல்லி யார் சொல்கிறா? அத்தா சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இதுக்கடுத்து இன்னொரு படிப்பினர் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி எங்கே வர்றாங்க தெரியுமா? அப்படியே மெதுவாக நடந்து நடந்து இன்னொரு இடத்துல வந்து விழுகிறாங்க. எங்க? கர்னுல் மனாசில். கர்னுல் மனாசில் அப்படிங்கிற அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால், இது ஒரு மீகாத் எல்லை. எங்க? உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ வரக்கூடிய அந்த நபர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த எல்லை எது, அதில் எல்லைகளை ஒன்று இந்த கர்னுல் மனாசில். இது தாயிஃப்ல இருக்கு. இங்கேருந்து ஜுபைலிருந்து, தமாமிலிருந்து, ரியாத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் அந்த மீகாத், அந்த கர்னுல் மனாசில்ங்கிற எல்லையில தான் எஹ்ராம் கட்டி நியத்து வச்சு அவர்கள் வந்து என்ன செய்யணும்? மக்காவுக்கு வரணும். நம்ம இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போனால் எலம்லம், மதினாவிலேருந்து போனால் துல்ஹுலைஃபா. ஆக இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீகாத்தாக இன்னைக்கு வச்சாங்க இல்லையா, அந்த கர்னுல் மனாசில் என்கிற அந்த இடத்துல போய் விழுகிறாங்க. அங்கே மறுபடியும் அங்கே விழுந்து இப்படியே படுத்துருக்குறாங்க. மேலே பார்க்குறாங்க வானத்தில் அல்லாஹு தாலா. ஏன் இதை சொல்கிறேன்னா, எப்போ ஒரு மானசீகமான ஒரு பிரார்த்தனையை நாம் செய்வோமோ அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்பதற்காக நான் அதை சொல்கிறேன். அப்படியே இப்படி படுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய கண்களுக்கு முன்னால் மேகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மலக்குல் ஜிபாலும் 2 பேரும் வர்றாங்க. வந்து 2 பேரும் காட்சியளிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஜிப்ரீலே, முஹம்மதே, அல்லாஹ் உமக்கு உதவுவதற்காக மலக்குல் ஜிபாலை அனுப்பியிருக்கிறான். உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். பிரார்த்தனை செஞ்சாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். உமக்கு உதவுவதற்காக யார் அனுப்பியிருக்கிறான்? மலக்குல் ஜிபாலை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான்னு சொல்கிறாங்க. மலக்குல் ஜிபாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி சொல்கிறாங்க, யா முஹம்மத், உங்களுக்கு உதவுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். நான் என்ன செய்யட்டும்? உங்களை துன்புறுத்திய இந்த தாயிஃபினுடைய நகர மக்களை, 2 மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தாயிஃபினுடைய அந்த மக்களை 2 மலைகளை இறுக்கி நசுக்கி அவங்கள கொன்று விடவா கேட்குறாப்புல. யாரு? மலக்குல் ஜிபால். நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? என்னை 10 நாள் போட்டு படாப்படுத்தினாங்க, வச்சு செய்யணும், நல்லா நெருக்கி அவங்களெல்லாம் நல்லா சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையில் ஒரு மனிதனுடைய நிலம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர்கள் அறியாதவர்கள். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. கருணையே உருவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தையை பார்த்தீங்களா? நம்மளா இருந்தால் வெஞ்சன் இருக்கும், வெறுப்பு இருக்கும், கோபம் இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் அதெல்லாம் இல்லை. இவர்கள் அறியாதவர்கள், இவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அது 2வது வார்த்தை. ஒன்று என்ன? இவர்கள் அறியாதவர்கள், இவர்களின் மீது எந்த குற்றமும் கிடையாது. குற்றமா இல்லை? குற்றமா இல்லை? இவர்கள் அறியாதவர்கள், இவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. இவர்களின் சந்ததியில் வரக்கூடியவர்கள்,
இந்த மார்க்கத்தை உயர்ந்தோங்க செய்யக்கூடியவர்களாக வருவார்கள் என்பதில் நான் என்ன செய்கிறேன், ஆதரவு வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய சந்ததிகளை வரக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த தீனை உயர்ந்தோங்க செய்யக்கூடிய மிகச்சிறந்த மக்களாக இவர்கள் வருவார்கள் என்பதில் நான் ஆதரவு வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க தாயிஃபுக்கு எத்தனை பேர் போனீங்கன்னு தெரியாது, நான் போயிருக்கிறேன். தாயிஃப் போய் பார்த்தீங்கன்னா அறிவின் கருவூலங்களாக கூடங்களாக காட்சியளிக்குது. தாயிஃபுக்கு எங்கே போனாலும் அறிவின் கூடங்கள், அறிவின் அந்த கருவூலங்கள் அங்கே இருக்கு. மிக மிக பெரிய ஷேக்கள் எல்லாம் தாயிஃப்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இந்த தீனை பின்பற்றி இந்த தீனை போதிக்கக்கூடிய மிகச்சிறந்த மக்களை இன்னைக்கு தாயிஃப் வச்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அவங்க நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னாங்க. அல்லாஹு அக்பர். அதே போலத்தான் இன்னைக்கு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். லா யர்ஹமுல்லாஹ் மல்லா யர்ஹமுன்னாஸ். யார் மனிதர்களின் மீது இரக்கம் கொள்வார்களோ அவர்கள் மீது அல்லாஹுவும் இரக்கம் கொள்ளுவான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கர்னுல் மனாசில் என்கிற இடத்துல இருந்து அப்படியே வர்றாங்க. நக்லா, அதை தாண்டி வாதி நக்லா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து மறுபடியும் உட்கார்றாங்க. குரானை ஓதுறாங்க. என்ன செய்கிறாங்க, குரானை அப்படியே ஓதுறாங்க. அந்த குரானை ஓதக்கூடிய காலகட்டத்தில் அந்த குரானுடைய வசனங்களை அந்த பகுதியில் அந்த பக்கத்தில் சென்ற அந்த ஜின்கள் கேட்குது. ஒரு ஜின்களுடைய கூட்டம் கேட்குது. அல்லாஹு தாலா இதை சிறப்பித்து சொல்கிறான். என்ன சொல்கிறான், சூரத்துல் அஹ்காஃப்ல 46வது அத்தியாயம் 29, 30, 31. அதே மாதிரி சூரத்துல் ஜின்னில் 72வது அத்தியாயம் 1லிருந்து 15 வரை இந்த நிகழ்வை அல்லாஹு தாலா அங்கே விளக்குறான். என்ன சொல்கிறான் அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது ஜின்னுகள் வந்தது, ஜின்னுகள் கேட்டது, இந்த விவரம் எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது. கைபுங்கிற அந்த மறைவான ஞானமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் எதை அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தானோ அதுதான் தெரியும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரானை ஓதுறாங்க. ஜின்களின் ஒரு கூட்டம் வருது. அதை வாய்ப்புத்தி நீங்கள்லாம் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜின்னு சொல்லுது. எல்லாரும் கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த ஜின்களின் கூட்டம் தங்களுடைய பகுதிக்கு போகுது. அதில் அந்த ஜின்களின் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜின்னு சொல்லுது, நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் இந்த செய்தியை, இந்த வேதத்தை கொண்டு போய் சேர்ப்போம். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத்தை போன்ற ஒரு வேதமாக இருக்குது. ஆகவே இதை நாம் பின்பற்றுவோம் என்று கொண்டு போய் சொல்லி அந்த ஜின்களின் கூட்டமே இஸ்லாத்தின் பக்கம் வருது. எதுக்கு இதை சொல்றேன்னு தெரியுமா? மனிதர்களை இந்த தீனின் பக்கம் அழைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றாங்க. ஜின்களின் ஒரு கூட்டம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்குச்சு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப மக்காவுக்கு வர்றாங்க. அதற்கு அடுத்த வருடம் என்று சொல்லப்படுது, அல்லது அதற்கு அடுத்த வருடம் என்று சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இன்னும் உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் வழங்கினான். என்ன அந்தஸ்து? என்ன அந்தஸ்து வழங்கினா? மெஹராஜ் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வான்வெளி பயணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தந்தான். மிகச்சிறந்த வான்வழி பயணத்தை அல்லாஹு தாலா தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வீட்டிலிருந்து கஅபத்துல்லாவுக்கு கூப்பிட்டு வந்து, கஅபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் வரை புராக்குங்கிற அந்த வாகனத்தில் வந்து அங்கே புராக்குங்கிற வாகனத்தை கட்டி போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தின் மேலே அவங்க ஏறி செல்ல அவர்களை அழைத்து சென்றாங்க. அவங்களை கூப்பிட்டுட்டு போனாங்க. 7 வானத்தில் நபிமார்களை, பைத்துல் முக்கத்தஸில் நபிமார்களுக்கு தொழுக வைச்சாங்க. ஒவ்வொரு வானத்திலையும் நபிமார்களை சந்திச்சாங்க. 7 வானங்களுக்கு மேலே சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அங்கே நரகத்தை, சொர்க்கத்தை எல்லாம் பார்த்துட்டு சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அடைந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விலகிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை நெருங்கினாங்க. அங்கே 50 வக்த் தொழுகையை அல்லாஹு தாலா அருள் கொடையாக, நன்கொடையாக அல்லாஹ் கொடுத்தான். அதை 5 வக்தாக மூசா அலைஹிஸ்ஸலாம் குறைக்க சொல்லி அவங்க பெற்றுக்கொண்டு இங்கே வந்தாங்க. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்ததே இந்த தாயிஃபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்தின் விளைவாக அல்லாஹ் தந்தான் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் நிறையா இருக்குது, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இயலாமையின் போது நாம் கேட்கக்கூடிய அந்த துஆக்கள்
எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா ஒரு உதாரணம். அந்த துவாவை கேட்கிற போது அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் அந்த துவாவை அங்கீகரித்தான் என்பதையும் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த துவாவின் பொருட்டாலும் எந்த ஒரு இயலாமையின் போதும் எப்படி துவா கேட்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாம் துவாக்களை கேட்கிற போது அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய அந்த அருள்கொடையும் நமக்கு உண்டு என்பதை இந்த நிகழ்வுகள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட இயலாமையின் போது ஒண்ணுமே முடியல, நாமெல்லாம் வெறுமனே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமானது, இயலாமையின் போது நாம் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இஸ்லாத்தை மிக தூய்மையான முறையில பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக வாழணும். நம்பர் 1. எப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியில நாம இருந்து கொண்டு நாம அல்லாட்ட கையேந்தினா அல்லாஹ் நிறைவேற்றலாம், அல்லாஹ் நிறைவேற்ற மாட்டான்னு சொல்லல. ஆனால் தூய்மையான இந்த மார்க்கத்தை விட்டு இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மாற்றாருடைய கலாச்சாரம் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் பின்பற்றி வாழக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். நிறைய பேரை பார்க்குறோம். இன்னைக்கு கூட காதில் ஒரு கம்மல் போட்டு வந்த ஒரு பையனை கேட்டா, இப்படி யாரோ ஒரு நபி கம்மல் போட்டிருந்தாராமே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாப்பு. இல்லை, நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை, ஏதோ அடிச்சு விட்றாருலாம் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் இப்படியே கேட்டான். ஒரு கம்மல் போட்டு வந்தபோது அந்த பையன்கிட்ட நான் கேட்டேன், ஏன்டா இப்படி கம்மல் போடுற, இது நம்ம கலாச்சாரம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒரு நபி இப்படி ஒரு கம்மல் போட்டிருந்தாராமே. அப்போ எந்த அளவுக்கு மார்க்கத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையில தான் நம்முடைய மாணவர்கள், நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், தலையில தோட்டம், அப்போ ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு, காதில் கடுக்கண்ணை வச்சுக்கிட்டு, இன்னும் என்னென்ன வேலைகள் எல்லாம் மற்றவர்கள் செய்வாங்களோ அதை போல தான். அதை விட கொடுமை, பிப்ரவரி 14 இப்போ போச்சு, எல்லாமே முஸ்லிமானவர்கள் தான், எல்லாமே முஸ்லிமானவர்கள் தான். ஒருக்கா கேட்டேன், சர்வே தான் பண்ணேன், எப்பா எத்தனை பேர் காதலர் தினம் என்று சொல்லக்கூடிய அந்த வேலண்டைன்ஸ் டேயில் நீங்கள் இஸ்லாம் அனுமதிக்காத அந்த காரியத்தை, நான் அதெல்லாம் விளக்கமாக சொல்லலை, இஸ்லாம் அனுமதிக்காத காரியத்தை எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு கேட்டால், மறைக்காமல் கையை தூக்குனதில் முக்காவாசி பேர் முஸ்லீம்கள், முஸ்லீம் மாணவர்கள் தான். முஸ்லீம் அல்லாத மாணவர்கள் கம்மி. அதில் அல்லாஹு அக்பர், போதையில் அதிகமானவங்க முஸ்லீம் மாணவர்கள். இந்த மாதிரியான விவகாரங்கள்ல முஸ்லீம் மாணவர்கள். மொபைல் ஃபோனை எத்தனை பேர் கேட்டு எப்படி பயன்படுத்துகிறீங்க என்று கேட்டால், அதில் ரொம்ப மோசமான முறையில் பயன்படுத்தி அதனால் கவுன்சிலிங் வேணும்னு சொல்லி வரக்கூடியவர்கள் முஸ்லீம் மாணவர்கள் அதிகம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹு தாலா மற்றவர்களை கைகளில் அல்லாஹு தாலா ஒப்படைச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, நீ யாரை என்னிடம் ஒப்படைக்கிறாய், என்னுடைய காரியங்களை எல்லாம் நீ சித்தப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய எதிரிகளின் கைகளிலான்னு கேட்டாங்க இல்லையா. ஏன் கேட்டாங்க? ஏன்னா நான் மோசமாக நடந்தா என்னுடைய காரியங்களை எல்லாம் நீ எதிரிகளின் கையில் நீ கொடுத்து விடுவாய், அவர்களின் கைகளில் நாங்கள் அலைக்கழிக்கப்படுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. அதனால தான் கேட்டாங்க, யார்கிட்ட ஒப்படைக்கிற? ஏன் ஈமானோடு இருந்த அந்த உள்ளமே அப்படி கேட்டுச்சுன்னா நாம் ஈமானே இழந்து போய் நிற்கிறோம். ஈமானில் சரிந்து போய் நிற்கிற நாம் என்னெல்லாம் கேட்கணும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, சரியான இல்மு, சரியான இஸ்லாமிய அணுகுமுறை, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய அந்த வழிமுறைகளை எப்பொழுது நாம் வாழ்வோமோ அப்பொழுது தான் நாம் உச்சத்தில் இருப்போம். இந்த நேரத்தில் நாம் துஆக்களை அதிகமாக கேட்போம். இன்னும் அல்லாஹ் மீது அந்த இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் கைவிற்றக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பான், நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பான் என்கிற உறுதியோடு நாம் என்ன செய்வோம், அதிகமாக இந்த ஆட்சியிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை அல்லாஹு தாலா நமக்கு தருவானாக என்று கூறி இந்த உரையை முடிக்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.